அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெள்ளிக்கிழமை அன்று நாம் செய்யக்கூடிய அமல்கள், வெள்ளிக்கிழமை அன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகள், வெள்ளிக்கிழமை அன்று நாம் கேட்க வேண்டிய துவாக்கள், இவை குறித்து முழுமையாக இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஔஸ் பின் ஔஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இப்னு மாஜாவிலே 1628வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. உங்கள் நாட்களில் மிக சிறந்த நாள் ஜும்மாவுடைய இந்த வெள்ளிக்கிழமை நாளாகும். அந்த நாளில்தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அந்த நாளில்தான் அவர்கள் இறந்தார்கள். அந்த நாளில்தான் உலக அழிவுக்கான சூர் ஊதப்படும். அதே நாளில்தான் மனிதர்கள், அப்போது வாழ்பவர்கள் மூர்ச்சை அடைந்து மரணித்து விடுவார்கள் என அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த வெள்ளிக்கிழமை அன்றுதான் உலக முடிவு நாள் வர இருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள். அதே நாளில்தான் அவர்கள் இறந்தார்கள் என்ற செய்தி இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதை போல முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 5379வது ஹதீஸாக அரபு ஹதீஸ் வரிசையிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது கையை பிடித்து கொண்டு, வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் சனிக்கிழமையன்று பூமியை படைத்தான். அதில் மலைகளை ஞாயிற்றுக்கிழமை என்று படைத்தான், மரங்களை திங்கட்கிழமை படைத்தான், துன்பத்தை செவ்வாய்க்கிழமை என்றும் ஒளியை புதன்கிழமை என்றும் படைத்தான், வியாழக்கிழமை அன்று உயிரினங்களை படைத்து பூமியில் பரவச் செய்தான். ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெள்ளிக்கிழமை அசருக்கு பின் அந்த நாளின் இறுதி நேரத்தில், அசருக்கும் இரவுக்கும் இடையில் உள்ள நேரத்தில் இறுதியாக படைத்தான் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நசாஇ என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 1413வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்கள் ஜின்கள் தவிர பூமியில் சுற்றித் திரியும் உயிரினங்கள் அனைத்தும் வெள்ளிக்கிழமை உலக முடிவு நாள் ஏற்படும் என்ற அச்சத்தில்தான் சூரிய உதயம் வரை அன்றைய பொழுதை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி காத்திருக்கின்றன என அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸையும், அதே போல இப்னு மாஜாவிலே 1084வது ஹதீஸாக, இறைவனுக்கு நெருக்கமான எந்த வானவராகட்டும், வானங்கள் பூமி காற்று கடல் இவைகளாகட்டும், இவைகள் அனைத்தும் வெள்ளிக்கிழமை நாளில் ஏற்படும் அழிவை அஞ்சிக் கொண்டே இருக்கின்றன என அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இந்த ஹதீஸில் இருந்தும் நாம் புரிந்து கொள்ளலாம். இப்னு மாஜாவிலே 1098வது ஹதீஸாக அரபு ஹதீஸ் வரிசையிலே ஹசன் தரத்திலே அமைந்த நபிமொழியாக, நிச்சயமாக வெள்ளிக்கிழமை இந்த நாளானது முஸ்லிம்களின் பெருநாளாகும். எனவே அன்று தொழுகைக்கு வருபவர் குளித்துக் கொள்ளட்டும், நறுமணம் இருந்தால் தடவிக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ், அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை ஹசன் தரத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த நாளிலே நாம் துவா கேட்பது ஒரு சிறப்புக்குரிய நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே நாம் துவா செய்வது, நம்மளுடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் அதனுடைய நன்மை நமக்கு அமைந்தால் அந்த துவாவை உடனே அதை கபூல் செய்கிறான். புகாரிலே 935வது ஹதீஸாகவும் 5294வது ஹதீஸாகவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை பற்றி குறிப்பிடுகையில் அதில் ஒரு நேரம் இருக்கிறது. சரியாக அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் அடியார் தொழுகையில் ஈடுபட்டு அல்லாஹ்விடம் எதை கூறினாலும் அதை அவருக்கு அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை என்று இங்கே குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேரம் குறித்து 2 விதமான ஹதீஸுகள் வந்தாலும் அந்த நேரம் என்ன? அஹமதிலே முஸ்லிமிலே 1546வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. வெள்ளிக்கிழமை
உரை ஆரம்பித்து முதல் தொழுகை முடியும் வரை, அதாவது இமாம் சொற்பொழிவு மேடையில் அமருவதற்கும் தொழுகை முடிவதற்கும் இடையே உள்ள நேரமாகும் என அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிமிலே 1546வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அதை போல மற்றொரு அறிவிப்பிலே அது அசருடைய தொழுகைக்கு அந்த நேரம் என்றும் அசருடைய நேரம் என்றும் ஒரு அறிவிப்பாக வருகிறது. ஆனால் சரியான நேரமாக தொழுகை முடியக்கூடிய நேரம் வரைக்கும் நாம் துவா செய்து கொள்ளலாம் என்பதையே பெரும்பாலான அறிஞர்களின் கருத்தாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்றாக புகாரியிலே 883வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. சல்மான் அல் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜும்ஆ நாளில் குளித்துவிட்டு இயன்றவரை சுத்தமாகி தமக்குரிய எண்ணெயை தேய்த்து கொண்டு தமது வீட்டில் உள்ள நறுமணத்தை பூசிக்கொண்டு பள்ளிக்கு வந்து அங்கு நெருக்கமாக அமர்ந்து கொண்டிருக்கும் 2 நபர்களை பிரித்து விடாமல் தமக்கு விதிக்கப்பட்டதை தொழுதுவிட்டு இமாம் உரையாற்ற துவங்கியதும் வாய்மூடி மௌனமாக இருந்தால் அந்த ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடையேயான பாவங்கள், சிறு பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்படுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஜும்மா நாளின் சிறப்புகளாக முஸ்லிமிலே 396வது ஹதீஸாக ஐவேளை தொழுகைகள் ஒரு ஜும்மாவில் இருந்து மறு ஜும்மா, ஒரு ரமதானில் இருந்து மறு ரமலான் ஆகியவன அவற்றுக்கு இடையே ஏற்படும் பாவங்களுக்கு பரிகாரமாகும். பெரும் பாவங்களில் ஈடுபடாமல் இருந்தால் என அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஒரு வெள்ளிக்கிழமை அன்று குளித்துவிட்டு ஜும்மா தொழுகைக்கு சென்று அவரது விதியில் எழுதப்பட்டிருந்த அளவு கூடுதலாக தொழுதார். பிறகு இமாம் தமது சொற்பொழிவை குத்பாவை முடிக்கும் வரை வாய்மூடி மௌனமாக உரையை கேட்டுவிட்டு அவருடன் சேர்ந்து ஜும்மாவை தொழுகையை நிறைவேற்றுகிறார். இத்தகையோருக்கு அந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் மேற்கொண்ட 3 நாட்கள் வரையும் ஏற்படக்கூடிய சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். திருமிதியிலே 460வது ஹதீஸாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யார் தக்க காரணமின்றி அலட்சியமாக 3 ஜும்மா தொழுகையை தொழாமல் கைவிட்டாரோ அவரது இதயத்தில் அல்லாஹ் முத்திரை பதித்து விடுகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் தொகுக்கப்பட்ட சஹீஹ் அல் ஜாமி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 1208வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள், ஏனெனில் வெள்ளிக்கிழமை ஸலவாத் சொல்லக்கூடிய அந்த ஸலவாத் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடனடியாக சமர்ப்பிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை இங்கே ஹாக்கிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலும் அதை போல சஹீஹ் அல் ஜாமிஉ என்கின்ற நபிமொழி தொகுப்பிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.